நம்ம கிட்னி டொனேஷன், கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷனை பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது அகைன் நம்ம ஒரு காமன் சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணுவோம். கிட்னி டொனேஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது எனக்கு டொனேட் பண்ண ஒரு ரிலேஷன் இருக்காங்க, என்னோட நெருங்கிய உறவினர் இருக்காங்க, பட் அவங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்குது. ஸோ அவங்க டொனேட் பண்ணலாமா வேணாமான்றது ஒரு முக்கியமான கொஸ்டின். டயபெட்டிஸ் உள்ள பேஷண்ட்ஸ், கிட்னி ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு டிரான்ஸ்பிளான்டேஷன் இஸ் த பெஸ்ட் ஆப்ஷன். டெஃபினட்டாக டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலாம். இதுவே டயபெட்டிஸ் உள்ள ஒரு டோனரை டொனேட் பண்ணலாமா வேணாமான்னு கேட்டிங்கன்னா, அது எவ்வளோ நாளாக டயபெட்டிஸ் அவங்களுக்கு இருக்குது, எவ்வளோ சிவியராக இருக்குது, டயபெட்டிஸ்னால அந்த ப்ரொப்போஸ் டோனருக்கு வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, அவங்க ஃபேமிலியில் டயபெட்டிஸ்னால கிட்னி ப்ராப்ளம் இருக்கா, இந்த டோனருக்கு கிட்னியை கொடுக்கறதன் மூலமாக ஃப்யூச்சரில் அவங்களுக்கு டயபெட்டிஸ்னால கிட்னி ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்பு இருக்கான்றத பல டெஸ்ட் மூலமாகவும் பல ஹிஸ்ட்ரிஸ் மூலமாகவும் நம்ம அனலைஸ் பண்ணிவிட்டு அந்த டோனருக்கு டொனேட் பண்ணுறதுனால ஃப்யூச்சரில் ப்ராப்ளம் வராதுன்றது நம்ம தெளிவாக தெரிஞ்சால் அந்த மாதிரி மைல்டு டயபெட்டிக்காக உள்ளவங்கள நம்ம டோனர்ஸை அக்செப்ட் பண்ண முடியும். பட் ஜென்ரலாக டயபெட்டிக் டோனர்ஸை ஜென்ரலாக நம்ம அவாய்ட் பண்ண பார்ப்போம்.